शुभम भूयात् सर्वे जनाः सुखिनो भवन्तु. ஆடி மாதம் இந்த ஜூலை 16ஆம் தேதி முதல் ஆடி ஆரம்பிக்குது. ஆகஸ்ட் 16 வரை இந்த 30 நாள் ஆடி மாதம். இதில் வந்துட்டு இந்த வாட்டி 2 கிருத்திகைகள் வருது. 2 கிருத்திகைகள் வருது. முதல் கிருத்திகை ஜூலை 20ஆம் தேதி வருது. இரண்டாவது கிருத்திகை ஆகஸ்ட் 16ஆம் தேதி, அதாவது கடைசி நாள், ஆடி கடைசி நாள் 31ஆம் தேதி ஆடி கிருத்திகை வருது. இது ஜனங்களில் நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கு. சுவாமி, ஆடி கிருத்திகை என்னைக்கு நாங்கள் பண்றது? முருகனை வழிபாடு செய்யறதுக்கு நீங்க 4 நட்சத்திரம் பார்க்க வேண்டியது இல்லை. அவனை எப்போ வேணா உணர்னாலும் நீங்க வழிபாடு செய்யலாம். ஆனால் இந்த ஆடி கிருத்திகை என்றது வந்துட்டு நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதில் இப்போ 2 கிருத்திகை வர்றதுனால எதில் நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்ட்டு நம்ம யோசிக்கும் போது 2 கிருத்திகையும் செய்யலாம். 2லையும் பரணி வருது. இப்போ ஜூலையில் வர்றதுல 19ஆம் தேதி பரணி, 20ஆம் தேதி ஜூலை 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை. மறுபடியும் அதே மாதிரி ஆகஸ்ட்ல 15ஆம் தேதி வந்துட்டு பரணி, 16ஆம் தேதி கிருத்திகை. சில பேர் கிருத்திகைக்கு திருத்தணிக்கு போயிட்டு வந்து வீட்டில் படைச்சல் போடுறது ஒரு பழக்கம். ஏழை போட்டு அன்னைக்கு என்ன சாப்பாடு சமைக்கிறீங்களோ அதெல்லாம் முருகன் முன்னாடி வச்சு அவனை வேண்டது ஒரு பழக்கம் நமக்கு. இப்போ அதுவே நீங்கள் கடைசியாக 16ஆம் தேதி பண்ணும்போது 17ஆம் தேதி கார்த்தால நீங்கள் முருகனுக்கு படைச்சல் போடும்போது உங்களுக்கு ஆடி மாதம் இருக்காது, அது ஆவணி மாதம் வந்துடும். ஆனால் ஆவணியில் பண்ணக்கூடாதான்னு கேட்காதீங்க, 2 கிருத்தியும் பண்ணலாம். ஆனால் ஆடி அப்படின்னும் போது 2 கிருத்தியும் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆவணிலையும் கும்பிடலாம். அதனால நான் எந்த கோயிலில் எப்போ செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது நம்மளுடைய கணேசபுரத்தில் இருக்கிற முருகன் கோவிலில் வந்துட்டு ஜூலை 20ஆம் தேதி ஆடி கிருத்திகை உற்சவம், அதாவது ஆடி கிருத்திகை அபிஷேகம் பூஜைகள் எல்லாம் இருக்கும். அடுத்த கிருத்திகைக்கு வந்துட்டு மாமூல அபிஷேகம் பூஜை உண்டு. இதுக்கு நடுவில் வந்துட்டு 12ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 12ஆம் தேதி விநாயகருக்கு 1108 கலசாபிஷேகம் உண்டு. அது 9ஆம் தேதி ஆரம்பிச்சு 12ஆம் தேதி முடியுது. 13ஆம் தேதி பிள்ளையாருக்கு ருத்ராபிஷேகம் ஆன பிறகு அன்னப்பிரசாத விநியோகம், அதாவது அன்னதானம். நீங்கள் என்ன சொல்றீங்க? அது அன்னதானம்னு சொல்லக்கூடாது, அன்னப்பிரசாத விநியோகம்னு சொல்லணும். அது அன்னப்பிரசாத விநியோகம் 13ஆம் தேதி உண்டு. 15 வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் டே இருக்கும், லீவ் இருக்கும். 16ஆம் தேதி கிருத்திகை உண்டு. அது 16 செய்யறதா 20 செய்யறதா என்றது ஜனங்களுக்கே விட்டுது. அவங்க இஷ்டப்படி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி 2 கிருத்திகை வர்றதுனால எந்த கிருத்திகை ஓனாலும் கும்பிடலாம். நம்ம கணேசபுரத்தில் கோவிலில் மட்டும் 20ஆம் தேதி ஆடி கிருத்திகை. சர்வே ஜனாः சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்து.